நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப டிமாண்ட் உள்ள செக்டார பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பவர் செக்டாரு. இந்த பவர் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி இருக்குங்க. பவர் உற்பத்தி பண்ற கம்பெனி, பவருக்கு உற்பத்தி பண்ற சப்போர்ட் பண்ற கம்பெனி, சோலார் கம்பெனி, கிரீன் எனர்ஜி இது மாரி நெறைய கம்பெனி இருக்கு. இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் கம்பெனி பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் உற்பத்தி பண்ற கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி பண்ண பவர டிரான்ஸ்மிஷன் பண்றது. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் டவர் லைன் போகுது பார்த்தீங்களா? அந்த டவர் லைனுக்கு தேவையான மெட்டீரியல் தயாரிக்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ற கம்பெனி தான். இந்த 2 கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல எப்போதுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய வந்து நம்ம யூஸ் பண்றோம். டிவி, ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், அயர்ன் பாக்ஸு, நெறைய மிக்ஸி இது மாரி யூஸ் பண்ணும்போது பவர் அதிகமா யூஸ் பண்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே டிமாண்ட் உள்ள செக்டார்ன்னு பார்த்தா பவர் செக்டார் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 டூ 10 இயர்ஸ்ல இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்த ஸ்டாக் தான். இப்ப வந்து மார்க்கெட் கரெக்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டாக்குமே 50% நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பர். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் தான். 4000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கும்போது 21. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ல புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 66.5 வச்சிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டெப்த் ஆஃப் தி ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்க்கையில 1க்கு கீழ தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஸ்ப்ளிட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பைப்ஸ் ஃபிட்டிங்ல இருக்காங்க. இபிசி ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய செக்மெண்ட் வைஸா எப்படி உங்களுக்கு வருமானம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சைட்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20% மைனஸ் தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பாருங்க நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 10 இயர்ஸ்லவே நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. மேக்ஸிமம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மல்டிபேக்கரா ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல 1 இயர்ல. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரினியூ மிக்ஸ் பாக்கையில பாலிமர் புரொடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7.6 இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புரொடக்ட்ஸ்ல 13, இன்ஜினியரிங் புரொடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வருதுங்க உங்களுக்கு. லொகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் தான் அதிகமா உங்களுக்கு வருமானம் வருது. 84%. அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரில பார்க்கையில 16% வருது. ஆப்பரேஷன் ப்ராஃபிட் பிரேக்கப்பும் பைல பாலிமர் புரொடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2% வருதுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வருது. இன்ஜினியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 91% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் வருது. கேப்பெக்ஸ்ல பார்க்கையில இவங்களுக்கு இன்ஜினியர்ல தான் அதிகமான கேப்பெக்ஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிமர், அதர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வச்சிருக்காங்க இவங்க. அடுத்து வந்து ஆர்டர் புக்ல பார்க்கையில எக்ஸ்போர்ட் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அதுக்கப்புறம் டொமஸ்டிக்ல தான் உங்களுக்கு இந்தியாவுல தான் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம இந்தியாவுல உள்ள இத நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் பிரேக்கப் வகையில எக்ஸ்போர்ட் 10%, நான் டிஎன்டி ப்ராடக்ட்ஸ் 12%, அதுக்கப்புறம் டிஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா 78%ங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசெட் பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்தியாவுல தாங்க இருக்கு. அசெட் பிரேக்கப் அதர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5.7, பாலிமர்ல வந்து பார்த்தீங்கன்னா 13.5 இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 17.2 இருக்கு. இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அசெட் வந்து இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட் இல்லாம டிசம்பர் உடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்டரும் சரி, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10%ங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில 50 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்கையில 27 கோடியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 176 கோடி இருக்குங்க டிடிஎம்ல. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் குரோ ஆயிட்டே தான் இருக்கு. இவங்களுடைய பாஸ்ட் இது சேல்ஸ் வந்து பார்க்கையில நல்லாவே சூப்பரா வச்சிருக்காங்க ரெக்கார்டு. ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்க்கையில இந்த 1 வருஷம் மட்டும் தான் ரிட்டர்ன் குடுக்கல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 800 கோடி இருக்குங்க. ஆனா ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமா வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 180 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா டெப்டார் டேஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. வொர்க்கிங் கேப்பிட்டலும் பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. 40லேருந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 6.37 இருக்கு. டே ஐட்ட கொஞ்சோண்டு தான் இருக்குங்க. பப்ளிக்லயும் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட வெப்சைட் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும் என்னென்ன அவங்க பிசினஸ் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுதான் பவர் டிரான்ஸ்மிஷன் இவங்களுடைய முக்கியமான பிசினஸு. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டவர்லாம் உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்மிஷன் பண்றது, பவர் டிரான்ஸ்மிட் பண்றது இவங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க. அவங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க டீட்டெயிலா படிங்க.
அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7,500 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது தான். இந்த கேபிஐ கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப் இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் கம்பெனி கேபி எனர்ஜி லிமிடெட், கேபி கிரீன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், கேபிஎஃப் கிரீன் ஹைட்ரஜன் அம்மோனியம் டெக்னாலஜி நெறைய இருக்கு. இது எல்லாமே இவங்களோட குரூப் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, டூ டெவலப், பில்ட், ஓன், மேனேஜ் அண்ட் மெயின்டெயின் த ரினியூவபிள் பவர் ஃபெசிலிட்டி, சோலார் அண்ட் விண்ட், சோலார் ஹைபிரிட் ப்ராஜெக்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வந்து ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 20க்கு கீழ தாங்க இருக்கு. இவங்களுடைய 5 வருஷம் அதாவது மேக்ஸிமம் பி பார்க்கையில மீடியம் பி 24. இப்ப நல்ல ஒரு அண்டர் வேல்யூல அந்த ஸ்டாக் இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தாங்க இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைப் ஆயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் டவுன்ல இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இது எப்பவுமே கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 10. இது ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 50% வச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 44% பிளட்சிங்ல இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தாங்க இருக்கு. பெக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர் ப்ராஃபிட் வேரியேஷன் 118%. சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 96% இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கோடி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முக்கியமான நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். எந்த செக்மெண்ட் வைஸா இவங்களுக்கு வருமானம் வருதுங்கிற டீட்டெயில் பார்த்துடலாம் நம்ம. கேபிஐ கிரீன் எனர்ஜி. இந்த மாரிக்கு நீங்களும் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. சும்மா கண்ண மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ சொல்றான்னு வாங்கிறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் வைஸ் பிரேக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் அண்ட் பவர் பிளான்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வருது. லொகேஷன் வைஸ் வந்து பார்க்கையில இந்தியால தான் இவங்களுக்கு வந்திருக்கு. வெளிநாட்டுலலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அடுத்தது கேபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ஃபார்ம் பிளாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், சோலார் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 97% தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கேபேக்ஸ் பண்றாங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் வருது இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோர்ல பார்க்கலாம். அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட் தான் அசெட் அதிகமா இருக்கு. இவங்களுடைய முக்கியமான பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்துடலாம். டிசம்பர்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கொஞ்சம் கூடியிருக்குங்க. இயர் ஆன் இயர் சரி, குவார்டர் குவார்ட்டருமே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கோடி கூடவே பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 36% வச்சிருக்காங்க. ஆனா, குவார்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 6% கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 34 கோடி பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப 126 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர், இயர் ஆன் இயர் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்கையில 9 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 458 கோடி பண்ணியிருக்காங்க. இபிஎஸ்ஸ பார்க்கையில கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே தான் இருக்கு இபிஎஸ். இவங்களுடைய ஃபாஸ்ட் ரெக்கார்ட பார்க்கையில சேல்ஸ் குரோத் நல்லாவே வச்சிருக்காங்க. காம்பவுண்டட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தாலும் சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் 12% மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்கு இந்த ஸ்டாக்ல. ரிசர்வ்ல வந்து பார்க்கையில 2,500 கோடி வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,533 கோடி வச்சிருக்காங்க. கடன் கொஞ்சம் இப்ப வாங்கியிருக்காங்க. நம்ம ரீசென்ட்டா பார்த்திருந்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கனரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, 799 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து பிளஸ்ல தாங்க இருக்கு. அடுத்தது இவங்களுடைய வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 96லேருந்து 168 கோடி இருக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் மைனஸு. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 49.9 இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா 8%க்கு மேல வச்சிருக்காங்க. டிஐடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு. பப்ளிக்ல இந்த ஸ்டாக் அதிகமா இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோடைய வெப்சைட்டை நான் காமிக்கிறேன். பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்ட்டு. இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜியுடைய வெப்சைட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, என்னென்ன எவ்வளோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 4.7 ஜிகா டோட்டல் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, 10+க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, 2020 டார்கெட், 2030 டார்கெட் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் பேஸ்டு கம்பெனிங்க. அதனால இந்த வெப்சைட்ல நீங்க போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க. டீட்டெயிலாட்டு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கம்பெனி பார்த்திருக்கோங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே செக்டார் உள்ளது. ஆனா டிஃபரெண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிக்கு நீங்க ஒரு கம்பெனிய வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயிலா நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்தெந்த செக்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வருது, இந்தியாவுல எவ்வளவு வருமானம் வருது, வெளிநாட்டிலேருந்து எவ்வளவு வருமானம் வருது, எல்லாமே நீங்க டீட்டெயிலா வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குனீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த நீங்க வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்க நண்பர்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை காலோ, செல் காலோ கிடையாது. ஏன்னா நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாதுங்க. அதனால வந்து நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தா, நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.